கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனாய் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் செய்யவில்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒருகாலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்வேன் என்று சொன்னார். நாம் வாரந்தோறும் சபைக்கு சென்றாலும், இடைவிடாமல் ஜெபித்தாலும், தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், வியாதிகளை குணமாக்கினாலும், நாம் பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு அதுதான் சொல்கிறார், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. அப்படி என்றால் நாம் பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார் என்றார். அப்பொழுதுதான் நாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தால் மாத்திரம் மட்டும்தான் நம் கிறிஸ்துவோடு பங்கு கொள்ளுவர்களாய் நாம் இருக்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின என் பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் என் சுயமாய் செய்யவில்லை, நான் எல்லாவற்றையும் என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றும் நம் சுயமாய் செய்யாமல் பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறியத்தக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள, செய்கையில, கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, முடிபொருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிபொருந்தும் நாம் எப்படி நிலை நிற்க முடியும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணுமாம்? ஒழிந்து போகுமாம். ஆனால் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் என்றென்றைக்கும் நிலை நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிதாவுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இன்று நாம் பார்த்தோம்.